ஹாய்! இன்னைக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இது என்னோடய ஸ்டைல் நான் செய்கிறேங்க. பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஆனால் மீன் குழம்பு மாதிரி இருக்குங்க. அதுக்கும் இதுக்கும் எண்ணெய் அதில் மீன் போட்டிருப்போம். இதில் வந்து கத்திரிக்காய் போடுறோம் அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து நார்மல் கோல்டு வின்னர்னாலும் ஊற்றிக்கங்க. இல்லை நல்லெண்ணெய்னாலும் ஊற்றிக்கங்க. ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு. ஸோ வந்து நான் தக்காளி வெங்காயம் வந்து வதக்கின சட்டிலே வச்சு பண்ணுறேங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நல்ல பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க. அதுதான் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அந்த மேலே உள்ள காம்பெல்லாம் கட் பண்ணாதீங்க. அதோடையே போட்டு செய்யுங்க. அப்போ தான் வந்து குழம்புக்குள்ளே போட்டு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. ஸோ கத்திரிக்காய் குழம்புல என்ன எப்படி வதக்கணும் அப்படின்னா, நல்லா வதங்கணுங்க அது. நம்ம எப்படி பொரியலை வதக்கி எடுக்கிறோமோ அதே மாதிரி கத்திரிக்காயையும் நல்லா வதக்கணும். ஸோ நல்லா வதங்கி சுருண்டு வரும்போது தான் நம்ம வந்து புளி அதுக்கப்புறமான மசாலா சாமான்ங்க வந்து நம்ம அரைச்சி ஊற்றணும். அது வரைக்குமே நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவோம். சில பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, முழு கத்திரிக்காயை 4ஆ கட் பண்ணிவிட்டு அதில் மசாலா வைப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் அப்படியே வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு லாஸ்ட்டில் அது மசாலையோடு சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் செஞ்சது கிடையாது. ஆனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி தாங்க இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு நான் வதக்கியிருக்கேன்னு. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ புளி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கங்க. சம்டைம்ஸ் நான் வந்து டைம் இருந்தது அப்படின்னா புளியை நல்லா வந்து கொதிக்க விடுவேன். இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் புளியோடு சேர்த்தே நான் என்ன பண்ணிட்டேன்னா மசாலையும் ஊற்றிட்டேன். ஸோ 2யும் சேர்த்தே வந்து கொதிக்க விட போகிறேன். இல்லைன்னா எப்படி பண்ணுவேன்னா நல்லா புளியெலாம் கொதித்து அது கொஞ்சமாக சுண்டி வரும்போது தான் நான் வந்து மசாலா ஊற்றுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 2யுமே ஒன்று போல் நான் ஊற்றி 2யும் ஒன்றா கொதிக்க வைக்க போகிறேன். இதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வத்த விட்டு சுண்ட விடுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சில பேர் குழம்பு காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே இறக்கிட்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இன்றைக்கி வந்து 7 மணி ஆகிட்டுங்க. ஸோ அப்படி இருந்தும் வந்து அக்கா நான் ஜன்னல் திறக்கவே இல்லை. ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் ஜன்னலே ஓப்பன் பண்ணேன். சரி குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. சைடில் வந்துட்டு பால் வச்சுட்டேன். சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் என்ன தான் வேலை செஞ்சாலும் ஒரு கப் காஃபி குடித்தா தாங்க வேலை நல்லாயிருக்கு. ஸோ 5:30க்கு எழுந்திரிச்சேங்க. எழுந்திரிச்சி சமையலை முடிச்சு வேலைலாம் பார்த்து முடிக்க மணி 6 6:45 ஆகுது. சரி ஒரு காஃபி போட்டு குடிச்சிடலான்ட்டு. அதோடு பார்த்திங்கன்னா 2 முட்டையும் போட்டேன். முட்டை பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வரக்காக. இன்றைக்கி பொரியல் எதுவும் நான் பண்ணலைங்க. கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவேன். ஏன்னா இதுவே இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் அசால்ட்டு இன்னைக்கு இருந்துட்டேன். சரி 2 முட்டையை மட்டும் குழந்தைங்களுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு தனியாக தண்ணி வச்சு நான் முட்டை போடுறதுக்கு இந்த மாதிரி குழம்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா குழம்போடு சேர்ந்து அதுவும் வெந்துருங்க. ஏன்னா அதுக்கு தனியாக தண்ணி வச்சு வேக வைக்கிறதுக்கு சிலிண்டர் தானே காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கணுங்க. இது நல்லாயிருக்கும். ஸோ வெந்நீரில் தனியாக வேகிறத விட குழம்புல வேகிறது நல்லா தான் இருக்கும். ஸோ போட்டு 10 நிமிஷத்தில் வெந்துருங்க. போட்டால் 2 நிமிஷம் அதுக்குள்ளே வெடிச்சிருச்சு. இந்த மெத்தட் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சிலிண்டர் காலியாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குழம்புக்குள்ளே போட்டு முட்டையை வேக வச்சுக்கோங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த தோடெல்லாம் உரிச்சிட்டு நான் திருப்பி முட்டையை அதுக்குள்ளேயே போட்டுருவேன். ஏன்னா அந்த முட்டையை வெள்ளை வெளியேன்னு இருக்கிறத விட அந்த குழம்போட சாறு இறங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? குழம்பு நல்லா வந்து சுண்டிடுச்சு பார்த்திங்களா? எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு எவ்வளோ இருந்தது எவ்வளோ சுண்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். நல்லா வந்து குழம்பு வத்திருச்சு. இப்போ தாங்க இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வந்து மசாலா பொடி வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்குது பார்த்திங்களா? அந்த மசாலா பொடி யூஸ் பண்ணுங்கள். இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? புளிக்குழம்பு பொறுத்தளவில் அந்த கடையில் வாங்குறவங்களா இருந்தால் வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லலை. கடையில் வாங்குறவங்களா இருந்தால் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வந்து வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. ஃபைனலாக நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஓகேங்களா? சில பேர் வந்து தாளிப்பு வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து எல்லா குழம்புக்குமே பார்த்திங்கன்னா
தாளிப்பு கடைசியில் தாங்க கொடுப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதுதான் நல்லாவும் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட் ஃபைனலாக வந்து குழம்பு தாளிப்பு கொடுத்து பாருங்கள். குழம்பு இன்னுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க எந்த குழம்புக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு அதே நான் குழம்பு வச்ச கடாயிலே வந்துட்டு செய்கிறேன். அதுக்குன்னு நான் வந்து தனியாக கடாயெலாம் வச்சு செய்ய மாட்டேங்க. எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கருக விடணும். அதையுமே தாளிக்கும் போதுமே நம்ம வந்து நல்லா வதக்கணும். எ அதுவுமே எந்த அளவுக்கு கருகுதோ அந்த அளவுக்கு கருகி தாளித்து ஊற்றும்போது அது ஒரு டேஸ்ட்டு தான். ஓகேங்களா? என்னடா அந்த பிள்ளை கருகு கருகு கருகுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒரு குழம்புக்கு என்ன பக்குவமோ எனக்கு தெரிஞ்சு என்ன பக்குவமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் யாரையும் கம்பல் பண்ணி வீடியோ போடலைங்க. என்னோடய மெத்தட் எப்படியோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தாளித்து குழம்புல தாளித்து விட்டோம்னா குழம்பு சூப்பராக இருக்கும். பாருங்கள் தாளிச்சதுக்கப்புறம் அந்த குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மீன் குழம்பா கத்திரிக்காய் குழம்பா நம்ம கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த குழம்பு. ஸோ எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே கத்திரிக்காய் குழம்பு பிடிக்கும். என் பொண்ணு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்புனா சூப்பராக விரும்பி சாப்பிடுவா. என் ஹஸ்பண்டும் அப்படித்தாங்க. ஓகேங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வறுத்து வெங்காயம் இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம தாளித்து விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? குழம்போட கலர் பார்த்தீங்களா? என்ன குழம்புனே உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ படக்குன்னு பார்த்தா மீன் குழம்புன்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேணும்னா சொல்லுங்கள். அடுத்து பாவக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்புலாம் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டன்.